ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷனல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான பாவக்காய் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் பாவக்காய் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு 4 பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இது ஒரு 1/4 கிலோ அளவு. இப்போ இதை கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டுடலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெருசு பெருசாகவே நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் உள்ள அந்த விதைகள்லாம் எடுத்துடலாம். விதைகள்லாம் எடுத்துட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். இதை தண்ணியில் போட்டுடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா பாகக்காயும் கட் பண்ணி விதைகள்லாம் எடுத்துடலாம். பாருங்கள், எல்லா பாகக்காயுமே நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளரவில் விதைகள்லாம் எடுத்துட்டேன். இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா நம்ம இதை ஊற விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம். கொஞ்சம் கசப்பு தன்மை கம்மியாகும். இந்த கல் உப்புலையே இது நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வதக்க வேண்டியதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்க வேண்டிய பொருளுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 7 பல் பூண்டு சேர்க்குறேன். 2 துண்டு இஞ்சி சேர்க்குறேன். ஒரு 5-6 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு மட்டும் தேங்காய் சேர்த்துக்கலாம், நிறைய சேர்க்க வேணாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இந்த எண்ணெயிலேயே. இப்போ அடுத்ததான் 2 பெரிய சைஸ் தக்காளி, நல்ல பழமான தக்காளியாக எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இந்த எண்ணெயிலே சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம இந்த கிரேவிக்கு புளி சேர்க்க போகிறது கிடையாது. அதனால தான் நான் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க வேணாம். நம்ம தேங்காயும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சு நல்லா மிக்சியில் மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அடுத்ததாக அதே எண்ணெயிலேயே இப்போ நம்ம உப்பு தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்க பாகக்காயை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். இப்போ சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நல்லா பாகக்காயை நல்லா வதக்கி விடணும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதிலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வறுத்து அரைச்ச அந்த மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விடலாம். அடுத்ததாக ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
அடுத்ததாக நம்ம அரைச்ச அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் கலந்து சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாவெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லாவே கொதிக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச பாகக்காயை சேர்த்துடலாம். இந்த மசாலாவோடையே இந்த பாகக்காயை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த பாகக்காய் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டுங்க. அதுக்கு பிறகு பார்க்கலாம். நல்லா வேகட்டும். அது பாருங்கள், ஒரு 5 நிமிஷமாக நல்லா பாகக்காயெல்லாம் வெந்து பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. ஃபஸ்ட்டு பாகக்காயெல்லாம் நல்லா வெந்துடணும். அதுக்கு பிறகு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம இதுக்கு புளியே சேர்க்கலை, தக்காளியும் தயிர் மட்டும்தான் புளிப்புக்காக சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். இப்போ தயிர் சேர்த்து 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், பாகக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு சுவையான பாகக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இது சாதத்தோடு மட்டுமல்ல, இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.